ஸோ அங்கே நீங்கள் சிபிஎஸ்சி போனவுடனே மும்மொழி திட்டம். உங்கள் ஊர்லேயே ஏகப்பட்ட ஸ்கூலில் மும்மொழி திட்டம் ஆல்ரெடி நடந்து கொண்டிருக்கிறது. பிஎம்ஸ்ரீ திட்டம் அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ்மெண்ட் ஃபண்ட். அதை வச்சு நீங்கள் எப்படி சம்பளம் தரேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் சும்மா அடிச்சு விடுறது. இது யாரையும் எவன் கேட்குறான் அப்படின்னு. பட் அவங்க அதில் என்ன சொன்னாலும் அது ஹையர் எஜுகேஷனில் அது ஒர்க் ஆக போகிறது இல்லை. அது கான்ஃப்ளிக்டில் தான் போய் முடிய போகுது. குறைகள் இருக்கும், ஆனால் முற்றிலுமாக நிராகரிக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் முற்றிலுமாக நிராகரிப்பேன். அதனாலதான் சமகிர சிக்ஷா அபியானில் கிடைக்குமா, பிஎம்சியில் கிடைக்குமா, எக்ஸில் கிடைக்குமா, ஒயில் கிடைக்குமாங்கிற உடனே ஹிந்தின்னு கொண்டு வரான். அப்போ அவனோட சண்டை போட வேண்டியதாக இருக்கு. கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கிறத மாநில பட்டியல் கொண்டு வாங்க அப்படின்ற குரல்லாம் எடுக்கிறதுக்கு நீ வாய்ப்பு சான்ஸே கிடையாது. ஸோ இந்த விவகாரத்தில் விட்டு கொடுக்கறது சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது மத்திய அரசு விட்டு கொடுத்தா இன்னும் பரவாயில்ல. என்னுடைய பாயிண்ட்ல மத்திய அரசு விட்டு கொடுக்கணும். கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் பெரிய பேசுபொருளாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, மும்மொழி கொள்கை திரும்பவும் ஒரு பெரிய பூதாகரமான விஷயமா எழுந்திருக்கு. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஒரு கருத்தை தெரிவிக்க, அதற்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் உட்பட தமிழ்நாட்டில் பல்வேறு தலைவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிட்டு இருக்காங்க. தேசிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கை, இந்த பிரச்சனை என்ன நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்மக்கிட்ட விருந்தினராக இருக்கிறது அரசியல் விமர்சகரும் பதிப்பாளருமான பத்ரி சேஷாத்ரி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இது தொடக்கப்புள்ளி எங்கன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, 2 நாளைக்கு முன்னாடி மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் திட்டங்கள்லாம் ஏற்றுக்கிட்டா அப்படி தான் உங்களுக்கு ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு அவர் ஒரு கண்டிஷன் மாதிரி சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு திருப்ப வேண்டிய நிதியை உத்தரப்பிரதேசக்கும் குஜராத்துக்கும் திருப்பி விட்டதாக இங்கேருந்து குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாங்க. நீங்கள் இந்த பிரச்சனையை ஃபஸ்ட்டு எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நான் 2 விதமாக அதை பார்ப்பேன். இதில் கொஞ்சம் அன்ஃபேர்னஸ் இருக்குது. அது யார் செஞ்சாலும் சரி, அது காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்பொழுது செய்தாலும் சரி, பாரதிய ஜனதா ஆட்சியில் இருக்கும்போது செய்தாலும் சரி, மத்திய அரசு இந்த மாதிரி ஒரு குவிட் ப்ரோ கோ, நீ இதை செஞ்சேன்னா நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணுமா? அது சொல்லாமல் இருப்பது தான் சரியானது, நல்லது. ஏன்னா இது ஒரு முக்கியமான ஒரு துறை. இதில் தேவையில்லாமல் மூக்க நுழைக்க வேண்டாம் அப்படிங்கிறது. ஆனால் அதே சமயம் சில ஸ்டாண்டர்ட்ஸை எதிர்பார்க்கிறது நல்லது. இப்போ கன்டென்ஷன் ஒரு இடத்துல தான் நான் பார்க்குற வரைக்கும் பல பாயிண்ட்ஸை சொல்லலாம். அந்த புதிய கல்விக் கொள்கை என்ன பிரச்சனை வருது? மாநில அரசு நாங்கள் புதிய கல்விக் கொள்கை அல்லது இப்போ தேசிய கல்விக் கொள்கை ஆயிடுச்சு, தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்கவில்லை, அதில் எங்கெங்கெல்லாம் எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பல தடவை சொல்லிட்டாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது இந்த மும்மொழி கொள்கை. பட் மும்மொழி கொள்கை மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள் அவங்களுக்கு குறை இருக்குது. வெக்கேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் குறை இருக்குது. இதை 2ஆக பிரிச்சுப்போம். ஸ்கூல் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், ரைட்? இன்ஃபேக்ட் தேசிய கல்விக் கொள்கையில் 3 மொழி மட்டும் இல்லை, அதில் பல இடங்களில் 4, 5 நீங்கள் சான்ஸ்கிரிட் சொல்லித்தரதை பற்றியெல்லாம் வருது. ஓகே, அதுக்கப்புறமா ஒரு மாதிரியான வெக்கேஷனல் இது. அதை உடனே இங்கே குலக்கல்வி திட்டம், வேறு எந்த ஸ்டேட்டும் ஒன்றுமே சொல்லலை. தமிழ்நாட்டுக்கு அது ஏற்புடையதல்ல. ஓகே, அது நியாயமா அப்படின்னு பார்க்கணும். மும்மொழி திட்டத்தில் பிரச்சனை எங்கேருந்து இருக்குன்னா, ஃப்ராங்க்லி ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஒரு இண்டிபெண்ட் ஒருத்தராக நான் சொல்லுவேன். ஆனால் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா? ஹிந்தியை தொடர்ந்து எதிர்த்து அதற்காக ஒரு மாநிலத்தையே ஸ்தம்பிக்க வச்சு மாணவர்கள் தெருவுக்கு அதோடைய அந்த கோல்ட்ரன்லேருந்து உருவாகி வந்தது தான் திமுகங்கிற கட்சி அப்படிங்கும் பொழுது, அதோடைய ஆஃப் ஷூட்டாக வந்தது தான் அதிமுகங்கும் பொழுது, இன்னைக்கு ஓபிஎஸ் வரைக்கும் வேண்டாமே அப்படிங்கிறாங்க. இப்போ வாசன் மட்டும்தான் விட்டுட்டு போங்கயா அப்படின்னு ஓப்பனாக பிஜேபி தவிர வேறு யாரும் சொல்கிறதே கிடையாது. இவர் வரைக்கும், விஜய் வரைக்கும் கூடாது மும்மொழி கொள்கை. முக்கியமாக மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏன் எதிர்க்கிறோன்னா, அது பேக்டோர் ஹிந்தி என்ட்ரியை கொண்டு வந்துடும், அதை நாங்கள் எதிர்க்கிறோம். ஐ திங்க் இதை சார்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு இதை சார்ட் அவுட் பண்ண முடியும்னு தான் தோணுது. அதில் என்னென்னா 2 விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் பிஜேபி என்ன சொல்லுது அல்லது மத்திய அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, நான் எங்கேயா ஹிந்தியை பற்றி பேசினேன்,
நான் மும்மொழியை பற்றி தானே பேசுகிறேன். 3வது மொழி ஹிந்தி சொல்லித்தான்னு யார் சொன்னா? நீ மலையாளம் சொல்லிக் கொடு, நீ கன்னடம் சொல்லிக் கொடு அப்படின்னா அங்கே தான் இந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ். ஒன்று வந்து நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க. ஆனால் நான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ண உடனேயே மக்கள் வந்து எனக்கு ஹிந்தியை கற்றுக்கொடுன்னு கேட்பாங்க. அப்போ ஐ எம் ஃபோர்ஸ்ட். அது என்னுடைய மொழி கொள்கையே அது உடைக்கிற மாதிரி ஆகும். இன்னொன்று அப்படி மக்கள் கேட்கலன்னு வச்சுப்போம், எனக்கு ஆள் இல்லை. நீங்கள் ஹிந்தி பிரச்சார சபா அது இதெல்லாம் வச்சு ஹிந்தி கற்றுக் கொடுக்கறதுக்கு எக்கச்சக்க ஆள்கள் இருக்காங்க. ஆனால் கன்னட பிரச்சார சபா, மலையாள பிரச்சார சபா, பஞ்சாபி பிரச்சார சபா, பெங்காலி பிரச்சார சபாலாம் ஒன்றும் கிடையாது. அதனால் பார்டரில் ஏதாவது டீச்சர்ஸ் கிடைச்சாலொழிய உங்களுக்கு ப்ராக்டிக்கலி இருக்காது. அப்புறம் கேட்டால் வேறு யாரும் இல்லை, அதனால் நாங்கள் வந்து ஹிந்தியை தான் சொல்லித்தருவோம் அப்படின்னு வந்து நிற்பீங்க. அப்படிங்கிறது வந்து ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை. இதை பல விதங்களில் சால்வ் பண்ணலாம். இது வந்து டு யூ ஹாவ் த வில் அப்படிங்கிறது தான் கேள்வி. அங்கே தான் வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் எடுத்துக்கிறவங்க வந்து எனக்கு எதுக்கு ஏன் என் தலையில் இதெல்லாம் சுமத்துற, என் மாணவன் தலையில் ஏன் இதெல்லாம் சுமத்துற, எங்களுக்கு வந்து தமிழ் போதும், ஆங்கிலம் தேவை, மீதி எதுவும் எனக்கு வேண்டாம், நான் எதுக்கு ஹிந்தி கற்றுக்கணும். பட் ப்ராக்டிக்கலி என்ன நடக்குதுன்னா, நமக்கு வந்து இது அரசியல் இப்படி இருந்துக்கிட்டு இருக்கும் பொழுது 2 விஷயத்தை மட்டும் நம்ம நோட் பண்ணுவோம். இதில் கேலி கிண்டல்லாம் சொல்கிறது எல்லாத்தையும் நான் இக்னோர் பண்ணிவிடுவேன். லார்ஜ் நம்பர் ஆஃப் ஹிந்தி பேசுகிற மக்கள் ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து பல சமூக தளங்கள்லையும் இருக்கிறத பார்க்குறோம். முன்ன வந்து அவனை வந்து ஒரு வெறுப்புக்குரிய ஒரு டப்பாவாக சினிமாவில் காமிச்சு நம்பில்கி நிம்பில் கடன் கொடுக்குறான் அப்படின்னு ஈட்டிக்காரனாக காமிச்சிட்டு இருந்தது, அல்லது உன் ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய மார்வாடி பிஸ்னஸ் மேனாக காமிச்சிட்டு இருந்தோம். அவனும் இதுக்குள்ளெல்லாம் வந்து தலையை விட்டு ஏண்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளில தெரியாமல் அவன் பிஸ்னஸை பார்த்துட்டு இருந்தான். இன்றைக்கி உங்கள் வீட்டு கூர்க்காலேருந்து ஆரம்பித்து உங்கள் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுலேருந்து உனக்கு தோசை ஊற்றி தர ஹோட்டல் வரைக்கும் அவன் வந்துட்டான். பையா ஏக் கிளாஸ் பானி தோ அப்படின்னு தான் நம்ம வந்து ஒரு ஹோட்டலில் மெட்ராஸில் இன்றைக்கி உட்காந்துட்டு ஃபஸ்ட்டு அப்படி தான் சொல்லி ஆகணும் நம்ம. ஓகே, உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவனும் வந்து சார் ஒரு மசால் தோசையா சார் சொல்கிறேன் சார் அப்படிங்கிறான். ஓகே, ஸோ இது வந்து இந்த இன்ட்ராக்ஷன், இந்த பேச்சு மொழியாக இது ரெண்டும் வந்து உடைய போகுது. ஓகே, இதில் போய் நம்ம பெருசாக ட்ராமா விட்டுக்கிட்டு இருக்கிறது வந்து பியூர் அரசியல் நான்சென்ஸ் அப்படின்னு எனக்கு தோணுது. இப்படி உங்கள்கிட்ட பேசுகிறான் இல்லையா ஹிந்தியில், அவனே ஹிந்திக்காரன் கிடையாது. அவன் நார்த் ஈஸ்ட்லேருந்து வர்றவன், பெங்கால்லேருந்து வர்றவன், ஒடிசாலேருந்து வர்றவன், கொஞ்சம் உத்தரப்பிரதேஷ்லேருந்து பீகார்லேருந்து வர்றவனும் இருக்கான், இல்லைன்னு சொல்லலை. ஸோ கிட்டத்தட்ட அதுதான் வந்து கோபம் வருது இந்த அரசியல் பார்வையிலேருந்து வர்றவங்களுக்கு. ஓகே, நாங்கள் இதுக்காக எவ்வளவு ரத்தம் சிந்திருக்கோம், உயிர் போயிருக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து அப்படியே நீங்கள் சாதிச்சிட்டிங்களே அப்படின்னு ஒரு ஆங்கர், ஓகே, ஹேட்ரட், இந்த புகுத்துதல் இருக்கு இல்லையா. நீங்கள் உட்காந்து சாதிச்சிட்டிங்கடா, அவன் வரான்டா, அவன் ஹிந்திக்காரன் பேச வரான், அப்புறம் இங்கே எங்கள் ஹோட்டல்காரனே அவன்கிட்ட ஹிந்தியில் தான் பேசி வேலை வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நான் ஹிந்தியை வந்து போனாலும் இன்றைக்கி அது போகலை. கடைசி பாயிண்ட் மட்டும்தான் இப்போ பாலிசியை கொண்டு வராதன்னு தான் என்னால் தடுக்க முடியுது. அத்தனை ப்ரைவேட் ஸ்கூல்லையும் ஹிந்தி சொல்லி தர ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள்கிட்ட இருக்கிறது கடைசியாக எங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும்தான். இப்போ நீ அதுலேயும் திணிச்சிருவியோ அப்படிங்கிறது தான் இங்கே கோபமே. இன்னொரு கோபம் வேணா, இப்போ இந்த மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இங்கே பேசுகிறதுக்கு இங்கே அவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க, அவங்களோட உரையாடுறதுக்கு நம்ம ஆட்கள் எப்போதுமே கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அவசியம் ஏற்படுறப்போ தேவை ஏறுறப்போ கற்றுக்குவாங்க. நீ வந்து கண்டிப்பாக கற்றுக்கணும் திணிக்கிறது தான் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதுதான் இது வந்து இது எது திணிப்பு. இப்போ அவங்ககிட்ட வந்து பேசும்பொழுதே ஒரு விதத்தில் திணிக்கப்படுது. அவன் ஹிந்தி தான் தெரியும்னா நான் வேறு வழி இல்லாமல் ஹிந்தி கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, ஸோ திணிப்புங்கிறது எங்கேயுமே நடந்துக்கிட்டு இருக்கு. எப்படி ஆங்கிலம் நம்ம மீது திணிக்கப்பட்டதோ, ஆங்கிலம் எப்படி இங்கே வந்தது? ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி இருக்கிறதுனால ஆங்கிலம் வந்தது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஆங்கிலம் உலக பொது மொழி ஆன உடனே எல்லாரும் வந்து அதை கற்றுக்கிட்டாதான் அப்படிங்கிற நிலைக்கு வந்தாங்க. இந்தியா பொது சந்தையாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஹிந்தி தேவை. எனக்கு வேண்டாம் அப்படின்னா உன்னுடைய அசிஸ்டண்ட்டுக்கு வேணும், வேற ஒன்றும் இல்லை. யாரோ ஒரு த்விபாஷி வேணும். அப்படி தான் துபாஷிகள் ஆரம்பத்திலேருந்து இருந்து அவர்கள் பணம் சம்பாதிச்சு கொண்டு தான் இருந்தார்கள். இது வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ 2 பேருமே இதை விட்டு கொடுக்கலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே போடா அப்படின்னு விட்டு கொடுக்கலாம். ரியாலிட்டி என்னன்னு எங்களுக்கே தெரியுது. நாளைக்கு எவ்வளோ பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து படிக்க போகிறான் அவங்க ஊரில்? எவ்ரிடே குறைஞ்சிக்கிட்டே வருது. அவன் எல்லாம் ப்ரைவேட் போகிறான். அங்கே ஆல்ரெடி மும்மொழி திட்டம் தான் இருக்குது. அதை விட மோசம், எவனும் ஸ்டேட் போர்ட்லேருந்து கண்டினியூஸாக எவ்ரி இயர் பாதி பேர் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலே, ஸ்டேட் ஸ்கூலே சிபிஎஸ்சியாக மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ அங்கே நீங்கள் சிபிஎஸ்சி போனவுடனே மும்மொழி திட்டம். உங்கள் ஊர்லேயே ஏகப்பட்ட ஸ்கூலில் மும்மொழி திட்டம் ஆல்ரெடி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து ஒரு சில கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும்தான். நீ அதுக்கு விளக்கு கொடுத்துட்டு இந்த பிஎம்சி காசை கொடுத்து தொலைச்சிட்டு போ. டோன்ட் மேக் இட் இன்டு பிக் இஷ்யூ. ஓகே, தமிழ்நாடுக்கு ஒரு விளக்கு போ, வை வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு போயிரு. அவங்க ஏன் தயங்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன காரணமா? அது என்னன்னா எதனால நான் இப்போ நான் வந்து எப்படா இவன் மட்டும் இந்த பண்ணுறான், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஈகோ இருக்குல்ல, நல்லது கெட்டதை தாண்டி பேசும். எனக்கு கேரளாலேயே பிரச்சனை இல்லை, வெஸ்ட் பெங்காலில் பிரச்சனை இல்லை, எல்லாம் மும்மொழி திட்டம் வச்சுருக்காங்க. இவன் மட்டும் வச்சுருக்கான் இருமொழி திட்டம். அதனால இல்லை போ, நான் கொடுக்க முடியாது உனக்கு, அவ்வளோதான். இட்ஸ் ஜஸ்ட் ஈகோ. இது தேவையில்லை. ஏன்னா ப்ராக்டிக்கலி வந்து ஹிந்தி உள்ளே வந்தாச்சு. ஸோ ஒரு பயன்பாட்டு மொழியாக மோர் தென் எவர் எவ்ரி பாசிங் இயர் அதுதான் எஸ்டாப்ளிஷ் ஆக போகுது. இன்னும் ஹிந்தியில் போர்டு வைக்காதான், நீ இன்னும் கொஞ்ச நாளில் ஹிந்தி போர்டில் தார் அடிக்கிறதெல்லாம் போயிடும். ஏன்னா தார் அடிக்கிறதுக்கே நம்ம வந்து அந்த பையாவை தான் கூப்பிட்டாகணும். பையாவோ ஹிந்திமே தார் பூசோ அப்படின்னு சொல்ல போகிறோம் நம்ம கூப்பிட்டு. எல்லாமே அவுட் சோர்ஸ் பண்ணியாச்சு. என்னுடைய போராட்டத்தையும் அவங்ககிட்ட தான் அவுட் சோர்ஸ் பண்ண போகிறோம். எதுக்கு இந்த இது? ப்ராக்டிக்கலி அவன் வந்து பதிலுக்கு சரி சார் நானே பூசி தரேன் சார் உனக்கு அப்படின்னு அவன் சொல்ல போகிறான். ப்ராக்டிக்கலி உள்ளே வந்தாச்சு. அவன் ஓம் பாஷையை நல்லா கற்றுக்கிறான், நீ அவன் பாஷையை கற்றுக்கலாம். இதுக்கு மட்டும் நீ தனியாக எதுக்கு நரம்பு புடைக்க நீயும் கத்துற? அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் உன் மேலே ஃபோர்ஸ் பண்ணுறான் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது தேவையே கிடையாது. இப்போ இந்த அரசியல் வந்து இப்போ தமிழ்நாட்டை நம்ம மையமாக வச்சுப்போம். நீங்களே இப்போ முன்னாடி சொன்னீங்க எல்லா கட்சிகளும் ஒரு இடத்துல இருக்கும்போது பிஜேபி மட்டும்தான் அதில் வந்து ஒரு தனித்த குரலாக இருக்குது அப்படின்றப்போ, ஏற்கனவே அவங்க வந்து இங்கே கால் ஊன்றதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் திரும்பி திரும்பி செய்கிறப்போ இன்னும் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு மாதிரி அந்நியப்பட்டு போகிற மாதிரியான ஒரு சூழல் தான். நீங்கள் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளோட பொசிஷனை தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டு மக்களுடைய கருத்து என்ன அப்படின்னு நம்ம இதில் கேட்கவே இல்லை. இன்றைக்கி ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதில் யார் யாரெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கா? உங்கள் தமிழ்நாட்டின் சாதாரண பொதுமக்கள் தானே படிச்சுட்டு இருக்காங்க. அங்கே ஹிந்தி இருக்கும்பொழுது யாராவது வந்து தெருவில் வந்து அந்த புக்கை கொளுத்தி தூக்கி எறிஞ்சு ஹிந்தியை நீ இந்த ஸ்கூலில் வச்சேன்னா உன்னை அடித்து நொறுக்கிடுவேன் அப்படின்னு எந்த பொதுமக்களாக சொல்லியிருக்காங்களா? எனக்கு ஒரு ஸ்கூல் காமிங்க. நம்ம அரசியல் பொசிஷனை தான் இது வரைக்கும் பேசியிருக்கோம். அவங்க ஹிந்தி படி அப்படின்னா எஸ் சார், மேத்ஸில் வந்து 2 எக்ஸ்ட்ரா புக்கு போடுறோம், நீ படித்து தான் ஆகணும், எஸ் சார், எப்படியாவது என் பிள்ளைய வந்து மேலே கொண்டு வந்துருங்க அப்படின்னு தான் நம்ம வந்து ஸ்கூலில் போய் சப்மிட் பண்ணுறோம். கர்சிவ் ரைட்டிங்க்கு 27 நோட் புக்கு வாங்கிடுவோம் சார். நீங்கள் போய் அங்கே நின்றுட்டு ஏதாவது கொடி தூக்கியிருக்கீங்களா? இப்போ பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் இன்க்ளூடிங் டிவிகே, சீமானியர்கள் அண்ட் பெரியாரியர்கள் ப்ளஸ் திமுக அரசியலுக்காக என்ன வேணாலும் பேசுவாங்க. இன் ப்ராக்டிகாலிட்டி எது வந்து நல்லது அப்படின்னு இப்போ எப்படி கோவிலுக்கு போகிறாங்களோ அதே மாதிரி தான் அதே ப்ராக்டிகாலிட்டின்னு நம்ம பார்க்கலாம். இருக்கு, போய் படிச்சுக்கோங்க, வேணும்னா விருப்பம் இல்லாதவங்க மாற்றி எடுத்துக்காங்க அப்படின்ற சூழல் நானும் இப்போ அதான் சொல்கிறேன். நான் வந்து மத்திய அரசை நடத்திக்கிட்டு இருந்தேன்னா நீ மும்மொழியை வச்சுக்கோ, இருமொழியை வச்சுக்கோ, அறமொழியை கூட வச்சுக்கோ, ஓன் தலையெழுத்து, ஓன் மக்கள். நாளைக்கு இன்னும் வேகமாக நீ வந்து ஒரு மொழி தான், அதுவும் தமிழ் தான், நாளைக்கு சீமான் கூட அது மாதிரி ஏதாவது சொல்லலாம் அப்படின்னா இன்னும் அதிகமான பேர் ப்ரைவேட் ஸ்கூலில் போய் சேருவாங்க. அங்கே 4 மொழி திட்டம் அப்படின்னு தான் அவங்க எடுத்துப்பாங்க. இன்றைக்கு வந்து கல்வி முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்கள் யாருமே மொழியோடைய முக்கியத்துவத்தை மறுக்கவே மாட்டார்கள். அதுவும் வந்து நீங்கள் சொல்லலாம் ChatGPTயில் போட்டால் அது டிரான்ஸ்லேட் பண்ணிடும்னு. ஒவ்வொருத்தரும் உடனே உட்காந்து நீ என்ன ஜப்பானில் போய் நின்றுட்டு தமிழில் ஒன்றை எழுதி அல்லது இங்கிலீஷில் எழுதி அதை டிரான்ஸ்லேட் பண்ணி இப்படி போய் காமிக்கிறீங்களா? உங்களுக்கு வந்து ஆன் த ஃப்ளை பேசி புரியணும். ஒரு கான்வர்சேஷன்
இப்போ எனக்கு வந்து இங்கிலீஷ் தான் தெரியும், உங்களுக்கு தமிழ் தான் தெரியும்னா இந்த இன்டர்வியூ எப்படி இருக்கும்? கந்தரகோலமாக இருக்கும். பெரும் தலைவர்களுடைய பேட்டியில் அந்த துளி துக்குனுண்டு இதுலேயே நம்ம அதை பார்த்துட முடியுது. நீங்கள் சொல்லி முடிச்சதுக்கு பிறகு அப்புறம் ஒரு இன்டர்பிரேட்டர் எனக்கு சொல்லி நான் வந்து அதுக்கு பதில் சொல்லி அவர் திருப்பி சொல்கிறதுக்குள்ளே நம்ம நீங்கள் எங்கே ஆரம்பித்தோங்கிறது நீங்கள் மறந்து போயிருவீங்க. நம்மளால் பேசவே முடியாது. மொழி அவசியம். அதை எப்படி கற்றுக்குறோம்? ப்ரெஷரே இல்லாமல் கற்றுக்கலாம். அதெல்லாம் நல்லா பண்ணலாம். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. தமிழ்நாடுன்னு இல்லை, எல்லா மாநிலங்களுக்கும் இது எல்லா மாநிலத்துக்கும் கிடையாது. மற்ற மொழிகளும் இது சாத்தியமானு நீங்கள் பார்ப்பீங்களா? மும்மொழி இப்போ தமிழ்நாடு தவிர்த்து மற்ற மாநிலங்கள்லாம் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒத்துட்டாங்களே ஆல்ரெடி. மற்ற மாநிலங்கள் அதுதான் மற்ற மாநிலங்களில் மும்மொழி கொள்கை அப்படின்னு வரும்போது இந்த மூன்றாவது மொழின்றது அவங்க ஹிந்தி தான் படிப்பாங்க. ரொம்ப கிளியராக சொல்லிடுறேன். ஏன்னா அதில் தான் மேக்ஸிமம் பெனிஃபிட் அவங்களுக்கு. இன்னைக்கு இங்கே ஏன் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதும் எனக்கு புரியுது. பட் ப்ராக்டிக்கலி அதுக்கு இடமே இல்லாமல் போயிடுதுங்கிறேன்னா, கொள்கை அளவில் வச்சுருப்போம், எவென்ச்சுவலி அது காணா போயிடும். ஏன்னா இது ஆப்வியஸாக ஒரு த்ரெட்டாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஒரு மொழி வரும்போது இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம குறிப்பிடுற ஒரு சில வட மாநிலங்களே வந்து ஹிந்தி பேசும் மாநிலங்கள் அப்படின்னு தான் நம்ம குறிப்பிடுறோம். ஆனால் அந்த மாநிலங்களுக்கும்னு ஒரு சில தாய்மொழிலாம் இருக்கும் இல்லையா? அதை ஜென்ரலைஸ் பண்ணி சொல்கிற அளவுக்கு மாறுறதுக்கு காரணம் இந்த மாதிரியான ஒரு அது அந்தந்த மாநிலத்து மக்களுடைய பிரச்சனை. ஓகே, இன்றைக்கி மும்மொழி வந்திருக்கக்கூடிய கர்நாடகத்துலேயும் ஆந்திரத்துலேயும் கேரளத்துலேயும் அந்த மொழிகள் வந்து அவங்களுடைய சொந்த மொழி அடிபடுற மாதிரியாக இல்லவே இல்லை. அது நீங்கள் பார்த்தா போதும். அதனால் தமிழுக்கு எந்த விதத்துலையும் வந்து கெடுதல் வந்துட போகிறதில்ல. ஸோ ஐ டோன்ட் திங்க் அது உங்களை த்ரெட்டுனா எல்லாமே த்ரெட்டு தான். இங்கிலீஷ் இஸ் அ பிக்கர் த்ரெட். நான் அதுக்குள்ளே போவே விரும்பலை. ஆனால் இங்கிலீஷ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இப்போ நீங்கள் வந்து பல காரணங்களை எடுத்து காமிக்கலாம். எனக்கு வந்து தமிழ் இங்கிலீஷும் போதும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் நான் மறுக்கவே மாட்டேன். நான் எதுக்கு சண்டை போடணும்? சரிங்க, இப்படி விட்டுருங்க அப்படின்றேன். நான் காமிக்கிறது வந்து ஒரு கண்ணாடியை தான். அங்கே பாருங்கள் உலகம் என்ன பண்ணிகிட்டு இருக்குங்கிறத பாருங்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஈவன் அஸ் அ மெட்ரிக் ஸ்கூலாகவே அவர்களுக்கு வந்து மூன்றாவது மொழி தேவையில்லை. ஆனால் அவங்க மூன்றாவது மொழியை எங்கேயாவது ஒரு விதத்தில் இன்சர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா ஒரு கல்வி அகம் என்ன பண்ணுதுன்னா, என்னெல்லாம் அவங்க சும்மா அபேக்கஸ் சொல்லித்தராங்க, டான்ஸ் ஆட சொல்லித்தராங்க, கராத்தே சொல்லித்தராங்க. நமக்கு வந்து நம்ம குழந்தைகளுக்கு எவ்வளோ மேக்ஸிமமாக திணிக்க முடியுமோ திணிக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ ஹிந்தியில் ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கா, சரி அதையும் போட்டு விட்டுருவோம் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. அங்கே போய் நீங்கள் வந்து அதெல்லாம் வேண்டாம் நம்முடைய மொழி கொள்கை அப்படின்லாம் சொல்லி இட் ஒன்ட் ஒர்க். ஸோ இந்த விவகாரத்தில் விட்டு கொடுக்கறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மத்திய அரசு விட்டு கொடுத்தா இன்னும் என்னுடைய பாயிண்ட்ல மத்திய அரசு விட்டு கொடுக்கணும், கண்டுக்கவே கூடாது. இது அங்கே போயிட்டு இந்த மாதிரி வந்து நீ இதை பண்ணாதான் நான் வந்து உனக்கு காசு தருவேன் அப்படிங்கும் பொழுது இவங்க வந்து கோச்சுக்க போகிறாங்க. அதனால் வாக்கு வருமா போவோமா அப்படிங்கிறத விட்டுருவோம். அது எனக்கு பெரிய இஷ்யூவாக நான் பார்க்கல. ஆனால் ஒரு தேவையில்லாத கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணுறீங்க. நீ கல்வித்தரத்தை இம்ப்ரூவ் பண்ணு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு மட்டும்தான் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசிங்கிற ஒரு எஃபர்ட்டை நோக்கி போயிருக்கு. நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கு எதிராக வேறு எந்த மாநிலமும் பண்ணலை. அவங்க வந்து நீங்கள் கொடுக்குறத நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசிக்கு ஒரு கமிட்டி போட்டு அதை ஜஸ்டிஸ் முருகேசன் கமிட்டின்னு ஒன்று அது சப்மிட் பண்ணியிருக்காங்க. அது எப்போ செயல்பாட்டுக்கு வரப்போகுதுன்னு தெரியல. ஸ்கூல் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா கோர்ட்டுமே வந்து அவங்கள நாளைக்கு ஒரு பெரிய சிக்கல் வந்ததுனால அவங்களுக்கு அதை மேனேஜ் பண்ணிடலாம். பட் அவங்க அதில் என்ன சொன்னாலும் அது ஹையர் எஜுகேஷனில் அது ஒர்க் ஆக போகிறதில்ல. அது கான்ஃப்ளிக்டில் தான் போய் முடிய போகுது. ஏன்னா கிளியராக வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் பண்ணிட்டு போங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி சப்போர்ட் மானிட்டரி ஆர் அதர்வைஸ் ஃப்ரம் சென்ட்ரல் ரெகுலேட்டரி இன்ஸ்டிடியூஷன்ஸ். நாங்கள் உங்களுடைய மெடிக்கலை நாங்கள் டிகிரியை வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணணுங்கிறது இல்லை, உங்களுடைய இன்ஜினியரிங்கை நாங்கள் அக்செப்ட் பண்ணணுங்கிறது இல்லை, நீங்கள் உங்களுடைய ஓன் எஜுகேஷன் பாலிசி வச்சு நீங்களே பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லக்கூடும். தட் வில் காஸ் அ ஹியூஜ் ப்ராப்ளம். ஏன்னா ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் அதோடைய ஸ்டாண்டர்ட்ஸ்லேருந்து சிலபஸ்லேருந்து அப்ரோச்லேருந்து எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறதாக சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருந்திருக்கு. ஸ்கூல் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் முழுக்க இருந்தது. அப்புறமா அதெல்லாம் கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு நகர்த்தப்பட்டது எமர்ஜென்சி பீரியட் போது நமக்கு தெரியும். இன்றைக்கி ஸ்கூல் எஜுகேஷனை ஒன்று வந்து யார் ஒருத்தர் ஒன்று எடுத்துக்கிட்டாங்களோ அதை திருப்பி விடுறதே கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் நாங்கள் வந்து உட்காந்துட்டோம்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே வந்து உட்காந்துருச்சுன்னா நகராது.
ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு தனியார் என்டிட்டிக்குள்ளே போய் உட்காந்துருச்சுன்னா நகராது. அப்போ வந்து கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கிறத மாநில பட்டியல் கொண்டு வாங்க அப்படின்ற குரல்லாம் எடுப்பறதுக்கு நீ வாய்ப்பே இல்லை, சான்ஸே கிடையாது. எப்போ இருக்கும்னா நீங்கள் வந்து ஒரு கோலிஷன் ஆஃப் ஸ்டேட் பார்ட்டிஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து அதுதான் நம்ம செயல் திட்டம்னு சொல்லி அவங்க ஜெயிச்சு வந்த நாளே ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இதை நாளே பாஸ் பண்ணி அதை உடனடியாக ஸ்டேட் எல்லாத்துலேயும் கிளியர் பண்ணி அந்த 5 வருஷத்துக்குள்ளே, ஏன்னா இவங்க எப்போ வேணாலும் கவரலாம் அப்படி வந்தவங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாதான் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இட் இஸ் பாசிபிள் டு கம்ப்ளீட்லி டிஸ்மேண்டில் சிபிஐ, நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி, NIA. அதெல்லாம் பின்னாடி வந்தது தானே எல்லாமே. பட் நீங்கள் எல்லா ஸ்டேட்டும் ஒன்றா வந்து நாம் எதுக்கு வந்து சிபிஐன்னு ஒன்று, இப்போ இன்றைக்கி கூட ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, சிபிஐ தான் அந்த தாது மணல் சட்டத்துக்கு புறம்பாக அள்ளுவதையும் ஏற்றுமதி செய்வதையும் தடுக்க வேண்டும், அதை மேற்கொண்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கிறோம்னு ஹைகோர்ட் சொல்லுது. அப்படி ஒன்று இருந்தால் தானே பிரச்சனை. அது ஏதோ டெல்லி போலீஸ் ஆக்ட்லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறமா அது வந்து நாடு முழுக்க உட்காந்துருக்கான். ஸோ நீங்கள் எல்லா ஒரு சில பார்ட்டியெல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம இதுதான் நம்முடைய செயல் திட்டம், சிபிஐயை க்ளோஸ் பண்ணுவோம். இப்போ அமெரிக்காவில் அவங்க என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்கான், எலான் மஸ்க்கும் ட்ரம்ப்பும் சேர்ந்துக்கிட்டு, அந்த மாதிரி நீங்கள் போடுங்க, NIAவை க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே, டேக்ஸை வந்து கம்ப்ளீட்டாக ஃபெடரல் சென்ட்ரல் டேக்ஸ் தனி, ஸ்டேட் டேக்ஸ் தனின்னு மாற்றுவோம், ஜிஎஸ்டியை ரிப்பீல் பண்ணுவோம், போட ஒரு லிஸ்ட்டை போடுது, போய் இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்கள். எவ்வளோ டிஃபிகல்ட் அப்படின்னு தெரியும். அப்படியெல்லாம் நடந்தால்தான் நடக்குமே தவிர இப்படியே சும்மா வந்து பதாகைகளை ஏந்தி தெருவில் போகிறதுனாலாம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இவர் ஹுட்விங்கிங். இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட நான் ஏதோ நம்ம எல்லாரும் வாங்க கொடி பிடிப்போம் அது மாறிடும்னு சொன்னால் மாறவே மாறாது. ஓகே, பார்க்கலாம் சார். நம்ம மாணவர்கள் நலன் கருதி இரு அரசுகளும் ஒரு மாணவர்களுடைய நலனுக்கு எந்த குறையுமே இல்லைப்பா. ஃபண்டிங் இப்போ போகணுன்னா அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணுறதாகட்டும், டெவலப் பண்ணுறது, அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்துடுவாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்பலாம் இதெல்லாம் வந்து என்னவோ வந்து உயிர் போகிற விஷயம்லாம் கிடையாது. தே வில் ஒர்க் இட் அவுட். இவங்க சொல்கிறது பெரும் பொய் வந்து அதை வச்சு தான் சம்பளம் கொடுக்குறோங்கிற மாதிரி இவங்க பேசுகிறது வந்து நியாயமே கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்குது. நீங்கள் வந்து 24,000 கோடியோ என்னவோ ஸ்கூல் பட்ஜெட் இருக்குது. நீங்கள் அதில் இருக்கிறது எல்லாம் சம்பளத்துக்கு தான் கொடுத்துட்ருக்கீங்க. அது உங்கள் பட்ஜெட்லேருந்து வருது, அவங்க கொடுக்குற கிராண்ட்லேருந்து வரல. அந்த கிராண்டில் என்ன பண்ணணுமோ அதை பண்ண முடியாது. அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு. அதை வச்சு நீங்கள் எப்படி சம்பளம் தரேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் பிஎம் ஸ்ரீ திட்டம் அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ்மெண்ட் ஃபண்ட். அது சும்மா அடித்து விடுறது. இது எவன் கேட்குறான் அப்படின்ட்டு. நீங்கள் சம்பளம் கொடுத்துட்டு போங்க. அந்த பணம் இல்லைன்னா நீங்கள் அந்த பணத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், வேறு எதையாவது கட் பண்ணுங்கள். ஆனால் இப்போ நம்ம 2 பேரும் ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள வரோம் அப்படின்னா அந்த ஒப்பந்தத்துலேருந்து இப்போ ஒரு பர்சன் வெளில போகிறாங்க அப்படின்றப்போ ஆப்வியஸாக அஃபெக்ட் ஆகிறவங்க ஒரு கரெக்டாக தானே இருக்கும். அது கரெக்டாக தான். இப்போ நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த அரசு பள்ளிகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் ரீஸ்ட்ரக்சர் பண்ணாங்கனாலே நிறையா பணம் சேமிக்கலாம். அதில் நீங்கள் வந்து வேர்ல்டு கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட்டப் பண்ணலாம். தனியாருடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கொண்டு வந்தால் பல பள்ளிகளை சிஎஸ்ஆர் ஃபண்டிங் மூலமாக எதுக்கெடுத்தாலும் நம்ம ஊரில் கொடி பிடிக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க. என்னுடைய கருத்தில் வந்து ஒரு ட்ரமாட்டிக் சிஸ்டம் வழியாக கவர்மெண்ட் ஸ்கூல் எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணலாம். இடம் என்னோடது, மாணவர்கள் அட்மிஷன் என்னோடதுன்னா கவர்மெண்ட்டோடது. ஓகே, நீங்கள் எப்படி சிஎஸ்ஆர் ஃபண்டிங்கை ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து செலவு பண்ணி ஆகணும். டீச்சர் ஹையரிங்கும் டெலிவரி ஆஃப் எஜுகேஷனும் உங்களோடது. ப்ரைவேட் பார்ட்டி ஒரு கார்ப்பரேட், ஒரு தரமான கார்ப்பரேட்டுக்கு மட்டும்தான் கொடுப்பேன். நீங்கள் யாரையோ வச்சு நீங்கள் அதை பண்ணுறீங்க. நான் இன்ஸ்பெக்ட் பண்ணுவேன், குவாலிட்டியை செக் பண்ணுவேன். நீங்கள் வந்து பில்டிங் மேலே இருக்கிற பில்டிங்கெல்லாம் நீங்கள் புதுப்பிச்சுங்க. ஒரு 15 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு நான் கொடுக்குறேன், உங்கள் பிராண்டை போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போமே, தனிஷ்க் அப்படின்னு ஒரு பிராண்ட் எடுத்துப்போம். ஏன்னா அது வந்து டைட்டனோடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, அதில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டே இருக்குது. மிகப்பெரிய கம்பெனி, டாட்டாவும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சேர்ந்து வர்றது. அவங்களுக்கு பெரிய சிஎஸ்ஆர் ஃபண்டிங் இருக்குது, எனக்கு தெரியும் அது. அப்போ நீங்கள் ஒரு ஒரு 100 ஸ்கூல் எடுத்துங்க, அவங்கள கேளுங்க போய். இந்த 100 ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் ரிட்டையர் ஆக நான் அவங்கள வந்து ரீப்ளேஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு வந்து ஐ வில் டர்ன் ஓவர் த ஸ்கூல். ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 1000 ஸ்டூடெண்ட்டை வச்சு நடத்தலாம். இன்றைக்கி எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தா 130 ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த மூமெண்ட் வந்து ஒரு பெரிய கார்ப்பரேட் வருது, அவங்க வந்து தமிழ்நாடு பாடத்திட்டத்தின்படி தான் நாங்கள் நடத்துவோம்,
ஆனால் எங்களுடைய ஓன் டீச்சரை போட்டு நாங்கள் அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் தரோம் அப்படிலாம் கேட்கக்கூடாது. அரசாங்கத்தோடைய டிஃபைன்டு சேலரிலாம் கொடுத்தா நடத்தவே முடியாது, அவங்க ஓடி போயிடுவான். ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் கொடுக்குறத விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குற மாதிரி வச்சுக்கிட்டு நல்ல தரமான கல்வியை கொடுக்கறதுக்கு, நல்ல ரவுண்டட் எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு நீ பண்ணு, உன் பிராண்டை போட்டுக்கோ. எஜுகேஷன் ப்ரொவைடட் த்ரூ CSR ஃபண்டிங் ஆஃப் தனிஷ்க் அப்படின்னு போட்டுக்கோ. ஆர் சம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர் CUB, ஏதோ எவன் பணம் கொடுக்குறானோ அவன். இப்போ ஒரு குரூப் வந்து அழகாக அந்த கல்வியை நடத்தி உங்களுக்கு வந்து ரொம்ப தரமாகவே அதை பண்ணி 1000 மாணவர்கள் குயிக்காக வந்துடுவாங்க. எவ்ரிபடி வில் பெனிஃபிட். குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன்ன்றது வேற, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள கொண்டு வரதுன்னு ரெண்டு இருக்குல்ல சார்? ரெண்டுமே ஒன்று தானே. நீங்கள் தரமான கல்வியை கொடுத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்துடும். இல்லை, இப்போ அதுதான் சொல்கிறேன். இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே வரதில் டேட்டா என்ன சொல்லுதுன்னா தமிழ்நாடு ரொம்ப முன்னாடி இருக்குது. 2 டேட்டா சொல்லுவாங்க. 100% உள்ளே வரட்டும்பா, என்னப்பா பிரச்சனை? பல இடங்களில் 100% எஜுகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. நமக்கு மட்டும் ஏதோ ஸ்பெஷலாலாம் இல்லை. இல்லை, இப்போ இந்த 8th ஸ்டாண்டர்ட் வரைக்குமான ஸ்கூல் ட்ராப் அவுட்டில் பார்த்துட்டோம் அப்படின்னா 0 ரேட், 3 ஸ்டேட் தான். அவன் எப்படிப்பா ட்ராப் அவுட் ஆகிறான்? நீங்கள் வந்து ட்ராப் அவுட் ஆகாமல் நீங்கள் பாஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் அவனுக்கு அந்த திறமை இருக்கா? நான் சொல்கிறது வந்து அதையெல்லாம் கொடுத்து ஃப்ரீ எஜுகேஷன், குவாலிட்டி எஜுகேஷன் அண்ட் ஃபியூச்சரிஸ்டிக் எஜுகேஷன், இது அத்தனையும் இன்றைக்கு நம்ம தர்றது கிடையாது. அரசு ஏன் வந்து ஒரு ஏழை மக்களும் கூட 500 ரூபா அவங்களுக்கு டிஸ்போசபிள் இன்கம் வந்துருச்சுன்னா அந்த மாணவரை ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் போய் ஏன் சேர்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் போய் சர்வே எடுங்க. ஒரு பட்ஜெட் ப்ரைவேட் ஸ்கூல்னு நம்ம சொல்கிறோம், அங்கேயும் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் பத்தட்டிக். எல்லா ப்ரைவேட் ஸ்கூலும் வந்து சூப்பர் டூப்பர் எஜுகேஷன்லாம் கிடையாது. ஈவன் டாப் மோஸ்ட் ஸ்கூலில் கூட பெரிய சூப்பர் எஜுகேஷன்லாம் இருக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் அங்கே போய் கேளுங்க. நீங்கள் ஒரு பட்ஜெட் ப்ரைவேட் ஸ்கூல் மாதம், அதாவது 6000 ரூபா ஒரு வருடத்துக்கு ஃபீ இருக்குது. சென்னையிலே நிறையா இருக்குது. நீங்கள் ஏங்க இங்கே வந்தீங்க? நீங்கள் ஏன் வந்து அந்த உங்களுக்கு எல்லாமே இலவசம், துணி இலவசம், பை இலவசம், புக்கு இலவசம், நீங்கள் ஏன் அந்த ஸ்கூலை விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்கூலில் வந்து 6000 7000 கட்டி படிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி. கோவிட் ஒரு பீரியடில் மட்டும்தான் மாறிச்சது. ஏன்னா இங்கேயும் ஒன்றும் சொல்லித்தரல, அங்கேயும் ஒன்றும் சொல்லித்தரல, அதனால் காசு இல்லாமல் ஒன்றும் சொல்லித்தர இடத்துக்கு போவோம், அதுக்கப்புறம் மாற்றிக்கலான்னாங்க. அப்படி தான் பண்ணியிருக்கு. கோவிட் முடிஞ்சது, திருப்பி சேஞ்ச் ஆயிடுச்சு. இல்லை, குறைகள் இருக்கும், ஆனால் முற்றிலுமாக நிராகரிக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் நான் முற்றிலுமாக நிராகரிப்பேன். அதுதான் ஃபேக்ட். நான் நிராகரிக்கிறது முக்கியமே கிடையாது, மக்களே அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கோவிட் பிளிப்பை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஃபால் கவர்மெண்ட் ஸ்கூல் என்ரோல்மெண்ட். அப்போ மக்கள் தான். நான் என்ன சொல்கிறேன் இந்த இடத்துல? நான் ஒன்றுமே சொல்லலை. மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அப்போ நீ உன்னுடைய ஹோல் எய்மே போயிருச்சே, அப்போ உன் பிரச்சனை எங்கன்னு நீ கேளு, அதை எப்படி மாற்றுறதுன்னு பாரு. அட் லெஸ்ஸர் அண்ட் லெஸ்ஸர் காஸ்ட் யூ. இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லுது? தமிழ்நாடு கவர்மெண்ட், என்னுடைய பட்ஜெட் பெருசு, ஆனாலும் அதுலேயும் பெரும்பகுதி சம்பளத்துக்கே போகுது அப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு இல்லை, அதனால தான் சமகிர சிக்ஷா அபியானில் கிடைக்குமா, PMCயில் கிடைக்குமா, எக்ஸில் கிடைக்குமா, ஒயில் கிடைக்குமாங்கிற உடனே ஹிந்தின்னு கொண்டு வரான். அப்போ அவனோட சண்டை போட வேண்டியதாக இருக்குது. ரைட்? தேர் ஆர் குவாலிட்டி சொல்யூஷன்ஸ் பாசிபிள். சுயாதீனமாக ஒரு நிதி கொள்கையை வகுத்து அதில் நீங்கள் ரன் பண்ணுங்க அப்படின்றது உங்களுடைய. தேர்ட் பார்ட்டி ஃபண்டிங் இருக்குது. எல்லா சொசைட்டிலையும் டாப் ஆஃப் த லைன் கார்பரேட்ஸ் ஆர் ரெடி குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஆள் வேணும், நாளைக்கு தரமான ஆள் வேணும். ஸோ நல்ல கல்வியை கற்றுத்தரதுக்கு ஐ எம் ஷூர் தே ஆர் ரெடி. நீங்கள் ஒரு அரசு கேட்டால் அவங்க செய்யறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீடம் எதிர்பார்க்குறீங்களோ அவனும் நீ பணத்தை என்கிட்ட கொடு அப்படின்னா அதெல்லாம் இப்போ சொல்கிறாங்க, பணம் கொடு, இந்த ஸ்கூலில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு நான் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து யாரோ முன்னாள் மாணவர் பண்ணுவார், அவ்வளோதான். இது வந்து ட்ரமாட்டிக் சேஞ்ச். அவங்கள எல்லா வில்லேஜ்லேயும் பண்ணுவாங்களான்னா இல்லை. பட் நீங்கள் வந்து 100 பள்ளிக்கூடத்தை தரமான கல்வியை கொடுக்கறதுக்கு ஒரு ப்ரைவேட் என்டிட்டி வருதுன்னா CSR ஃபண்டிங்கில், அந்த அளவுக்கு பணம் உனக்கு மிச்சம், அதை நீங்கள் மற்ற இடத்துல போடு. அப்புறம் இந்த 100ங்கிறது 200 ஆகும், 200ங்கிறது 400 ஆகும். யூ ஸ்டில் ஹவ் கண்ட்ரோல். நல்லா பண்ணலாம். நிச்சயமாக அதில் ஒரு மாற்றம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் அதை பண்ணுறதுக்கான
அதுக்கு முதல் எதிரி யாருன்னு நானே சொல்லிடுறேன் இப்போவே. திமுக இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பாங்க. அப்புறம் சில கொடுந்தமிழ் ஆதரவாளர்கள் சில பேர் இருப்பாங்க. அவங்க நேரடியாக கல்வியில் இல்லாட்டாலும் இங்கே எங்கேயாவது வந்து அவன் இங்கிலீஷை நிறையா சொல்லி கொடுத்துருவான் அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. அதுதான் நடக்க போகுதுங்கிறது வேறு விஷயம். பட் இதுதான் ஃபேக்ட். பார்க்கலாம் சார். நம்ம அங்கே தொடங்கி பல விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். அது நிச்சயமாக வேறொரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.